ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் இந்த வேஸ்ட் கோலி சோடா பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு க்யூட்டான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மோல்டட் கிளே எடுத்துக்கிறேன். இதில் வந்து ரெசின் ஹார்டன் அப்படின்னு 2 பேக்கெட்ஸ் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டால்கம் பவுடர் அப்பப்போ நீங்கள் மேலே போட்டுக்கலாம். நான் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் ஒரு க்யூட்டான பாய் அண்ட் கேர்ள் தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் மிக்ஸ் பண்ண கிளேயில் வந்து ஒரு லாங் ரோல் மாதிரி பண்ணிக்கிறேன். இன்னொரு ஹாஃப் ஆஃப் த கிளேயில் அகெயின் இன்னொரு ரோல் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போது ரெடி பண்ண ரோலில் வந்து நான் 4 ஈக்குவல் பார்ட்ஸாக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக நான் செய்ய போகிற டாலுக்கு இதை ஹேண்டாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த 4 ரோல்லையும் ஒரு எட்ஜையும் இப்படி ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கை ஷேப் மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம கிளேல ரெடி பண்ண கையை வந்து அது வெட்டாக இருக்கும் போதே இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். 2 கை வந்து நான் கீழே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் அண்ட் அதில் ஃபிங்கர் இம்ப்ரெஷனும் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி செகண்ட் பாட்டிலும் ரெடி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மோல்டட் கிளே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹெட் போர்ஷன் செஞ்சுக்கிறேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு க்யூட் கேர்ள் அண்ட் பாய் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து கேர்ளுக்கான ஹேர், அதுக்கப்புறம் இந்த ஹேருக்கு மேலே 2 குட்டி பன் இருக்க மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வெட்டாக இருக்கும் போதே நான் ஹேருக்கு இம்ப்ரெஷனும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பாயோட ஹேரும் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது பாய் அண்ட் கேர்ளோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ட்ரை பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டு பிளாஸ்டிக் பிளேட் இருந்துச்சு. இதை வந்து நான் பேங்கிள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து சென்டரில் வந்து 2 பேங்கிள் வச்சுட்டு எந்த இடத்துல அந்த டால் பிளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் பண்ணிக்கிறேன். பொசிஷன் ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வந்து ஃபெவிகால் போட்டுட்டு மோல்டட் கிளேவும் கொஞ்சம் வச்சுட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்ச பாட்டிலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு டாலையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இந்த டால்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணிக்கிறேன். பாய் கையில் வந்து வாட்ச் இருக்க மாதிரி, அப்புறம் கேர்ள் கையில் வந்து பேங்கிள்ஸ் இருக்க மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த பாய் டாலுக்கு வந்து வேறு என்ன அக்சசரி ஆட் பண்ணலான்னு யோசித்தேன். சரி, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிருக்க மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். மீன்வைல் எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி விசிட்டர் வந்திருக்காங்க. வீட்டுக்கு போ போலியா நீ என்ன இங்கே பாய் வச்சு படுத்துட்ட? அந்த பூனைக்கு வந்து நான் தெரியாமல் ஒரு வாட்டி சாப்பாடு வச்சுட்டேன். அதுலேருந்து வந்து கத்திக்கிட்டே இருக்குது. பட் சாப்பாடும் சரியாக சாப்பிட மாட்டேங்குது. ஏன் கத்துதுன்னே தெரியல. டைம் வந்து ஒரு 10:30, 11 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படி டின்னர் சாப்பிட்டுட்டு பூனைக்கிட்டலாம் பேசிட்டு வரதுக்குள்ளே இந்த டால்ஸ்லாம் காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாய் டாலுக்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஒழுங்காக பாட்டிலில் ஒட்டாத மாதிரி இருக்கும். நீங்கள் காய வச்சுட்டு 2வது கோட்டிங் கொடுக்கும் போது நல்லாவே உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். கேர்ள் டாலுக்கும் அதே மாதிரி 1 to 2 கோட்டிங் பிங்க் கலர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக் போர்ஷன், அதுக்கப்புறம் கையில் கூட நான் ஸ்கின் கலர் கொடுத்துக்கிறேன். பாய் டாலுக்குமே வந்து ஸ்கின் கலர் கொடுத்துக்கிறேன், ஃபேஸில், ஹேண்ட்லலாம். நெக்ஸ்ட்டு ஹேர் போர்ஷனுக்கு வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டீட்டெயிலிங் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கேர்ளோட பிங்க் ட்ரெஸ்ஸில் வந்து ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன். பாய் டாலோட ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எல்லா டீட்டெயிலுங்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாய்க்கு வந்து கூலிங் கிளாஸ், அப்புறம் வாட்ச் எல்லாம் கலர் பண்ணிக்கிறேன். அப்புறம் கண்ணு மூக்கு வாய் கேர்ளுக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக அந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் வந்து நான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. அண்ட் தென் வார்னிஷுமே நான் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன்.
வார்னிஷ் காஞ்சதுக்கப்புறம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த பிளேட்டோட எட்ஜஸில் வந்து என்கிட்ட க்ரீன் லேஸ் இருந்தது. அதை வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பேசிக்காக வந்து சீமந்தத்தில் வைக்கிற ஒரு வருஷத்தட்டு மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் வந்து 2 பாய் அண்ட் கேர்ள்லையுமே பேங்கிள்ஸ்லாம் போட்டு அழகாக பேங்கிள் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம டிஸ்பிளேல வைக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் எஸ் தென் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.